TNPSC aptitude question 2. The binary equivalent of 12 base 10. இதோட procedure எப்படின்னா 12 first எழுதிக்கோங்க. இப்படி ஒரு லைன் போட்டுட்டு 2 ஆல டிவைட் பண்ணோம். இப்போ நம்ம 12 2 ஆல டிவைட் பண்ணா 6 டைம்ஸ் போகும். இப்போ ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 0 வரும். ஸோ அந்த ரிமைண்டரை இங்கே எழுதிக்கோங்க. அதாவது 12 நம்ம 2 ஆல டிவைட் பண்ணா 6 டைம் 12. ஸோ ரிமைண்டர் வந்து 0 ஆயிடுச்சு. ஸோ அந்த ரிமைண்டரை நான் தனியாக எழுதிட்டேன். இப்போ மறுபடியும் இந்த 6 வந்து 2 ஆல டிவைட் பண்ணோம். ஸோ 6 மறுபடியும் 2 ஆல டிவைட் பண்ண என்ன ஆகும்? கோஷன்ட் வந்து 3 வரும், 6 டைம்ஸ் போகும், ரிமைண்டர் மறுபடியும் 0 வரும். ஸோ 3 டைம் ரிமைண்டர் வந்து 0. இப்போ மறுபடியும் இந்த 3 2 ஆல டிவைட் பண்ணோம். ஸோ அப்போ 3 இருக்கு, நம்ம 2 ஆல டிவைட் பண்றோம். ஸோ 1 டைம் 2 ஆயிடுச்சு, ரிமைண்டர் 1 இருக்கு. ஸோ 1 டைம் நம்ம டிவைட் பண்றோம், அந்த ரிமைண்டர் 1 இங்க எழுதணும். ஸோ இப்போ இதை இந்த ஆர்டர்ல எழுதணும். இங்க பாட்டம்ல ஆரம்பிச்சு 1 1 0 0 இந்த ஆர்டர்ல இந்த நம்பர் எழுதணும். ஸோ அதுதான் வந்து 1 1 0 0. இதுதான் வந்து பைனரி ஈக்குவலண்ட். புரிஞ்சுதா? நான் இன்னொரு எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன். சப்போஸ் எனக்கு 13க்கு வேணும் அப்படின்னா இதே மாதிரி பண்ணலாம். ஸோ 2 டைம் போட்டா 6 டைம் 12 வரும் அண்ட் ரிமைண்டர் வந்து 1 ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? திருப்பி இதே நம்பர் தான் வரும். ஸோ 2 டைம் போட்டா 3. ஸோ ரிமைண்டர் 0. திருப்பி 2 டைம்ஸ் போட்டா 1. ஸோ 1. அப்போ இதோட ஆன்சர் வந்து 1 1 0 1.